இந்த கோழி குஞ்சுங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ் பாப்பா விளையாடுவான்னு சொல்லிட்டு ஆசையாக அவங்க மாமா வாங்கிட்டு வந்தான். பட் அதை பார்த்தோன்னே புகழ்மதி ஒரே அழுக. சரின்னு சொல்லிட்டு அதோட வேணாம் கொடுக்காதடா அவள்கிட்ட அழுகுறா பார்க்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே அழுக வைக்காதடா சொல்லிட்டு வச்சு சொல்லவும் அதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க மாமா. அப்புறம் சாக்லேட் கொடுத்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை உட்காந்து கடிச்சிக்கிட்டு கிடந்தா. சாயங்காலம் போல் சரின்ட்டு ஒரு வாழை மரம் நம்ம வீட்டுக்கிட்ட நின்றுச்சா அது வந்துட்டு வாழைக்காய். ஸோ அதனால் வந்துட்டு பழுக்க தேவையில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னு கட் பண்ண சொல்லிட்டேன். அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அப்பா அது வந்துட்டு பாதி வந்துட்டு கடையில் போய் கொடுத்துடலாம், டீ கடையில் பஜ்ஜி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கடையில் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாதி எடுத்துகிட்டு போயிட்டார். சரி கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் இது மட்டும் வச்சு வாழைத்தண்டு கொஞ்சம் இருந்ததா. ஸோ அதை வச்சுட்டு அப்பத்தா வீட்டுக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிட்டாச்சு. ஒரு ரெண்டு சீப்பு மட்டும் தான் நம்ம வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டோம். மற்ற எல்லாத்தையும் கடைக்கு கொடுத்தாச்சு. வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி பார்த்தேன், தூக்கவே முடியல. இந்த படத்தில் பார்க்கும்போது வாழைத்தாரு தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லிட்டு நானும் தூக்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான வேலையாக வந்துட்டு நான் அப்புறம் தம்பி அதுக்கப்புறம் அத்தை மையம் எல்லோரும் வந்து கிளம்புனோம். புகழ் வந்து அவங்க மாமா கூட உட்காந்துக்கிட்டு வரவே இல்லை. வண்டியை பார்த்தோன்னே ஒரே ஜாலியாகிடுச்சு. நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமா, ஸோ அந்த கவர்மெண்ட்டு ஸ்கீமில் வந்துட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டு அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க தூக்க முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் தங்கச்சி மட்டும் தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க